அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். இதில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதியில் கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய செயல் பகுதி மதுரை காஞ்சி. இதை எழுதிய ஆசிரியர் மாங்குடி மருதனார். அதற்குரிய கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாக்கள். முதல் வினா, உங்கள் ஊரின் பெயர் காரணத்தை எழுதி வகுப்பறையில் கலந்துரையாடுக. அதில் உரையாடல் வடிவில் ராதா சுதா என்று சொல்லக்கூடிய 2 மாணவர்கள் உரையாடுகின்ற அமைப்பில், மாணவிகள் உரையாடுவதை போன்ற அமைப்பு இருக்குது. இதில் சுதா, நேற்று உன் வீட்டிற்கு வந்தபோது உன்னை சந்திக்க இயலவில்லை. நீ எங்கே சென்றிருந்தாய்? நான் என் சொந்த ஊரான மதுரைக்கு சென்றிருந்தேன் ராதா. ஓ, எனக்கு உன்னுடைய சொந்த ஊரை பற்றி கூறுவாயாக. தாராளமாக கூறுகிறேன் ராதா. மருத மரங்கள் மிகுதியாக இருந்ததால் மருதத்துறை என்பது மருவி மதுரை என்றானது என்பர். சிவனின் தலையிலிருந்து பொழிந்த மதுரத்தால், மதுரம்னா இனிப்பு, தேன் சொல்லலாம், இப்பெயர் பெற்றது என்ற கருத்தும் நிலவுகிறது. அருமை சுதா, மதுரை தூங்கா நகரம் என்று அழைப்பர் என்று கேள்விப்பட்டுள்ளேன். அது ஏன்? இது போன்ற வேறு எவையேனும் பெயர்கள் உள்ளனவா? ஆம் ராதா, மதுரை பல விற்பனைகளுக்கு மூலமாக உள்ள ஊர். அதனால் இரவு பகல் பாராமல் அங்கு வியாபாரம் நடந்த வண்ணம் இருக்கும். அதனால் தான் மதுரை தூங்கா நகரம் என பெயர் பெற்றது. மேலும் கூடல், மல்லிகை மாநகர், நான்மாடக்கூடல், திரு ஆலவாய் போன்ற பல பெயர்களில் மதுரை குறிக்கப்படுகிறது. கூடல் என்றால் என்ன சுதா? கூடல் என்ற பெயர் மதுரையிலிருந்து 3 தமிழ் சங்கங்களையும், நான்மாடக்கூடல் என்ற பெயர் மதுரையை சூழ்ந்துள்ள 4 கோயில் கோபுரங்களையும் குறிக்கின்றது. ராதா, மிக நன்றி சுதா, மிக அருமையாக விளக்கினாய். பிறகு சந்திப்போம். இதில் மதுரை மாநகரத்தினுடைய சிறப்புகளும் அது ஏன் மதுரை என்று பெயர் வந்தது என்று சொல்லக்கூடிய பகுதியும் இருக்குது. இதற்குரிய படங்கள், மதுரை மாநகரத்தினுடைய சிறப்பை விளக்குகின்ற படங்களும் இதோடு இணைத்து தரப்படும். இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.